Hi guys. So நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பேக்கப். ஸோ வாட் இஸ் பேக்கப்? பேக்கப் வந்து எப்படி ரன் ஆகுது? ஓகே, அதில் ஃபுல் பேக்கப்னா என்ன, இன்க்ரிமெண்டல் பேக்கப்னா என்ன, டிஃப்ரென்ஷியல் பேக்கப்னா என்ன சொல்லிட்டு என்டையர் பேக்கப் பற்றி இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் பேக்கப் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். பேக்கப்னா என்னன்னா, இப்போ நம்மளோட வி சென்டரில் விர்ச்சுவல் மிஷின்ஸ் இருக்குது ரைட்டா. நம்மளோட வி சென்டரில் விர்ச்சுவல் மிஷின் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ எனக்கு வந்துட்டு இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு எப்பயுமே ரன் ஆகும், கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சி மிஷின்ஸ் எல்லாமே வந்து எப்படியாலும் மக்கர் பண்ணும், ஏதோ ஒரு டைம்ல வந்து மக்கர் பண்ண தான் செய்யும். ஓகே, அப்ப எனக்கு திடீர்னு இந்த விஎம் கரெக்ட் ஆயிடுச்சு. இது ஒரு ப்ரொடக்ஷன் விஎம், இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் விஎம். திடீர்னு இந்த விஎம் கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்குள்ள டேட்டா எல்லாமே லாஸ் ஆயிரும் ரைட்டா. அந்த டேட்டா லாஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி வந்து லாஸ் ஆயிரும். அண்ட் ஆல்சோ அவங்க கஸ்டமரை லாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, அவங்க பிஸ்னஸே லாஸ் ஆயிரும். அப்போ ஒரு டேட்டாவில் தான் எல்லாமே இருக்குது. ஒரு டேட்டா லாஸ்னா பிஸ்னஸ் லாஸ் ஆகும், கம்பெனி லாஸ் ஆகும், கம்பெனி திவால் ஆயிரும். அப்போ அந்த டேட்டாவை நம்ம எவ்வளவு நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளோ நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ எய்தர் லினக்ஸ் ஓஎஸ்னாலும் சரி, விண்டோஸ் ஓஎஸ்னாலும் சரி, எப்போனாலும் கரெக்ட் ஆகும். அது நம்ம கையில் இல்லை, அது ஏதோ ஒரு இஷ்யூனால கரெக்ட் ஆகலாம். அப்படி அது ஆயிடுச்சுன்னா அதை ரெக்கவர் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு தான் நம்ம பேக்கப் வந்து யூஸ் பண்ணுறோம். அதான் நம்ம பேக்கப்னு சொல்கிறோம். ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷனில் ஒரு விஎம் கரெக்டானாலோ அல்லது ஏதோ ஒரு டேட்டா மிஸ் ஆகுதோ அப்படின்னா நம்ம அதை பேக்கப் எடுத்துருந்தோம்னா அதுலேருந்து அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதை ரெக்கவர்னு சொல்லலாம், இல்லை ரீஸ்டோர்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் செக் வாட் இஸ் பேக்கப். இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷினை நான் பேக்கப் எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு வந்து பேக்கப் ஜாப் எப்படி ரன் ஆகும் அப்படின்னா டெய்லி பேக்கப், வீக்லி பேக்கப் அப்படி சொல்லி ரன் ஆகும். எப்படி யூஸ்வலாக வந்து வீக்லி பேக்கப் தான் ரன் ஆகும். வீக்லி பேக்கப் அதுக்கடுத்து டெய்லி பேக்கப் ரன் ஆகும். இந்த பேக்கப்ல 2 டைப் ஆஃப் பேக்கப் இருக்கு, 3 டைப் ஆஃப் பேக்கப் இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஃபுல் பேக்கப், அப்புறம் இன்க்ரிமெண்டல் பேக்கப், அப்புறம் டிஃபரன்ஷியல் பேக்கப். எஸ், பேக்கப்புக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பேக்கப் நம்ம பண்ண போகிறது கிடையாது. பேக்கப் ஹேண்டில்டு பை பேக்கப் டீம், நமக்கு வந்து சம்மந்தமே கிடையாது. ஆனால் நம்ம பேக்கப்போட ப்ரொசீஜர் தெரிஞ்சு வச்சிருக்கணும், அதை பற்றியான டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில இன்டர்வியூவில் பேக்கப் சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வாட் இஸ் பேக்கப்னா என்ன, ஃபுல் பேக்கப்னா என்ன, இன்க்ரிமெண்டல் பேக்கப்னா என்ன, என்னென்ன டூல் வந்து உங்கள் என்விரான்மெண்ட்ல யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் பேக்கப் இருக்குது. இப்போ பேக்கப் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பேக்கப் எப்படி ஸ்கெடியூல் பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் சண்டே வந்து அல்லது சாட்டர்டே நைட்டு, சண்டே ஆர் சாட்டர்டே நைட், சண்டே நைட் ஒரு 7 PM ஆர் 9 PMக்கு பேக்கப் ஸ்கெடியூல் ஆயிருக்கு அப்படி பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, சண்டே 9 PM பேக்கப் ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. என்ன பேக்கப் அப்படின்னா ஃபுல் பேக்கப். எப்பயுமே சண்டே வந்து ஃபுல் பேக்கப் தான் ரன் ஆகும். விச் மீன்ஸ் சண்டே 9 AM பேக்கப் வந்து வீக்லி பேக்கப்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வாட் இஸ் ஃபுல் பேக்கப், வீக்லி பேக்கப்னா என்ன, டெய்லி பேக்கப்னா என்ன சொல்லி அதுக்கடுத்து நான் சொல்கிறேன். இந்த இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு பேக்கப் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ சண்டே வந்து ஃபுல் பேக்கப் நடக்கும். ஒவ்வொரு வாரமும் சண்டே வந்து ஃபுல் பேக்கப் நடக்கும். டைமிங் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் என்விரான்மெண்ட் பொறுத்து. அண்ட் ஆல்சோ சண்டே ஆர் எய்தர் சாட்டர்டே, இந்த 2 லீவ்னால ஏதோ ஒரு லீவ்னால ஃபுல் பேக்கப் நடக்கும். சரியா? அப்புறம் டெய்லி பேக்கப் நடக்கும். அதுக்கு பேர் இன்க்ரிமெண்டல் பேக்கப், மெண்டல் ஆர் டிஃபரன்ஷியல்.
ஸோ இந்த பேக்கப் எப்படி நடக்கும் அப்படின்னா இது வந்து டெய்லி பேக்கப். ஒன்று ஃபுல் பேக்கப் முடிஞ்சிடும், சண்டே வந்து ஃபுல் பேக்கப் முடிஞ்சிடும். அப்புறம் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தாஸ்டே வந்து இன்கிரிமெண்டல் பேக்கப் எய்தர் டிஃபரன்ஷியல் பேக்கப் வந்து ரன் ஆகும். சரியா? ஓகே. இப்போ ஒரு சம்பவம் நடக்குது. எனக்கு என்னன்னா சண்டே வந்து பேக்கப் ஃபுல் பேக்கப் ஆயிடுச்சு. ஓகே, சண்டே வந்து ஃபுல் பேக்கப் முடிஞ்சிருச்சு. எனக்கு மண்டே பேக்கப் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு சேம் நைட்டு தான். மோஸ்ட்லி பேக்கப் ஜாப் வந்து நைட் தான் ரன் ஆகும். ஏன் பேக்கப் ஜாப் நைட் ரன் ஆகுது அப்படின்னா அந்த பேக்கப் நடக்கிற டியூரேஷன் இருக்கு இல்லையா, அந்த டைம் வந்துட்டு சர்வர் ஸ்லோ ஆகும். இந்த விஎம்ஆர் வி சென்டர்ல இருந்து பேக்கப் ரன் ஆகும், இங்க இருந்தா பேக்கப் நடக்கும். அப்படி பேக்கப் நடக்கிறப்ப சர்வர் வந்து கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோ ஆகும். அதனால எப்பயுமே நான் பிசினஸ் ஹவர்ஸ் தான் வந்து அவங்க வந்து பேக்கப்பை ரன் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு சண்டே பேக்கப் பண்ணிட்டேன், மண்டே வந்து ஒரு பேக்கப் ரன் ஆகுது. மண்டே வந்து ஒரு 10 o'clock ஒரு பேக்கப் ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோமே. ஸோ மண்டே 10 PM ஒரு பேக்கப் ரன் ஆகுது அப்படின்னா இப்போ எனக்கு எகெயின் ஒரு 11 PM என்ன ஆச்சு அப்படின்னா விஎம் வந்து கரப்ட் ஆயிடுச்சு. விஎம் கரப்ட் அப்படின்னா அந்த சர்வர் வந்து டவுன் ஆயிடுச்சு, ஓஎஸ்ஏ கரப்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ அந்த ஓஎஸ் ரெக்கவர் பண்ண முடியல. அது ஒரு விண்டோஸ் ஓஎஸ், அந்த ஓஎஸ் ரெக்கவர் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்போ எனக்கு அந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். டேட்டா வேணும் அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு ரீஸ்டோர் த பேக்கப். நான் என்னோட பேக்கப்பை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சர்வரை ஃபர்ஸ்ட் பேக்கப் எடுப்பாங்க, தென் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா தென் தே வில் ரீஸ்டோர் த பேக்கப். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேக்கப் தென் ரீஸ்டோர், ஏதாவது பிரச்சனை ரீஸ்டோர் பண்ணுவாங்க. இப்போ 10 மணிக்கு எனக்கு ஒரு பேக்கப் முடிஞ்சிருக்கு, 11 மணிக்கு கரெக்டாக இருக்கு அப்படின்னா எனக்கு அந்த கொஞ்சம் அந்த இடப்பட்ட கேப்ல இருக்க டேட்டா வந்து கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஹவவர் இட் இஸ், நான் இந்த 10 மணி பேக்கப் எடுக்கிறப்ப என்னோட சர்வர் எந்தெந்த டேட்டா வச்சிருக்கோ அந்த டேட்டா எல்லாமே ரீஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் வந்துடும். ஸோ பேக்கப் ரீஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த விஎம் பேக் டு நார்மல் ஆயிரும், அலைவ் ஆயிரும். பட் டியூரிங் த பேக்கப் ரீஸ்டோர் விஎம் டவுன்ல தான் இருக்கும். பேக்கப் வந்து எடுக்கிறப்ப விஎம் டவுன்ல தான் இருக்கும். பேக்கப் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த விஎம் அப் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஏதோ ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்கு, லைக் அந்த மொத்த இஎஸ்எக்ஸே ஏதோ பிரச்சனையா இருக்குது, அதில் ரன் ஆகிற எல்லா விஎமும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு டேட்டா ஸ்டோர் எடுத்துக்கோங்க. டேட்டா ஸ்டோர் வந்து பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, டவுன் ஆச்சு அப்படின்னா விஎம் எல்லாம் டவுன் ஆயிரும். அந்த மாதிரி டைம்ல விஎம் நம்ம சப்ளைஸ் ரெக்கவர் பண்ணவே முடியாது. விஎம் வந்து ரெக்கவர் பண்ணவே முடியாது. ஸோ விஎம் கரப்ட் ஆயிரும், அதை ரெக்கவர் பண்றது சான்ஸ் கம்மி. அந்த மாதிரி டைம்ல we can restore the backup. ஓகே, ஸோ இந்த பேக்கப் வந்து எல்லா விஎம்க்கு எனேபிள் பண்ண மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட கிரிட்டிக்கல் விர்ச்சுவல் மிஷின்ஸ்க்கு மட்டும்தான் இந்த பேக்கப் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. லைக் மிஷன் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க, லைவ் சர்வர்ஸ் சொல்லுவாங்க, இல்லை கிரிட்டிக்கல் சர்வர்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சர்வர்ல மட்டும்தான் இந்த பேக்கப் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா செகண்ட் கம்மிங் டு த காஸ்ட். நீ எவ்வளோக்குள்ள பேக்கப் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக தேவைப்படும். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதிகமாக என்னாகும், உங்களுக்கு ஸ்டோரேஜ் காஸ்ட் அதிகமாகும். அதனால அது மட்டும் இல்லாமல் டைமிங் ரொம்ப கன்சியூம் பண்ணும், பேக்கப்னு ஒரு டீம் வச்சிருக்கணும், இதெல்லாம் ரொம்ப காஸ்ட் இன்வால்வ். அதனால ரொம்ப கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் மட்டும் தான் பண்ணுவாங்க. என்னோட என்வரான்மெண்ட்ல ஒரு 1000 விண்டோஸ் சர்வர் ரன் ஆகுது, அதுல ரொம்ப கிரிட்டிக்கல்னு பார்த்தோம்னா ஒரு 100 சர்வர்ஸ் அப்படின்னா அந்த 100 சர்வர் மட்டும் பேக்கப் ஆகும். ஓகேங்களா? ஸோ தட் எதுவும் பிரச்சனைனா ரெக்கவர் பண்றதுக்கான எனக்கு சான்சஸ் வந்து இருக்கும். ஃபைன். ஸோ வாட் இஸ் பேக்கப்னு பார்த்துட்டோம், பேக்கப்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ பேக்கப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஹவு த பேக்கப் ஒர்க்கிங்.
working in VMware VM. ஓகே, ஒரு VMware virtual machineல எப்படி ஒரு பேக்கப் ரன் ஆகுது அப்படிங்கறத இப்போ வந்து பார்க்க போறோம். சி பேக்கப் வந்து எல்லா என்விரான்மெண்ட் எடுக்கலாம். லைக் பிசிக்கல் சர்வர் எடுக்கலாம், நீங்க வந்து ஹைப்பர் வி சர்வர் எடுக்கலாம், விஎம்ஆர் சர்வர், எந்த சர்வர்னாலும் நீங்க பேக்கப் எடுக்கலாம். நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விஎம்ஆர் தான் கான்சன்ட்ரேட் பண்றோம். அதனால விஎம்ஆர் வச்சு நான் சொல்றேன். ஒரு விஎம்ஆர்ல எப்படி ஒரு பேக்கப் ஜாப் ரன் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பேக்கப் சர்வர் இருக்கும், ஒரு லொகேஷன் இருக்கும். ஓகே, இப்போ இது நம்ம வி சென்டர் வச்சுப்போம். இது நம்ம வி சென்டர், இது நம்ம வி சென்டர். இந்த வி சென்டர்ல ESX ஹோஸ்ட் ரன் ஆகும். இந்த மாதிரி ESX ஹோஸ்ட் இருக்கும். இந்த ESX ஹோஸ்ட்ல விர்ச்சுவல் மிஷின்ஸ் இருக்கும். இப்ப ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு வி சென்டர். அப்புறம் என்னோட பேக்கப் சர்வர் ஒரு லொகேஷன்ல இருக்கும். இது வந்து ஒரு பேக்கப் சர்வர்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேக்கப் சர்வர்ல இருந்து தான் பேக்கப் ரன் ஆகும். இந்த பேக்கப் சர்வர்ல என்ன இருக்கும் அப்படின்னா, பேக்கப் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது? பேக்கப்ல நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் நான் கொஞ்சம் காமனா யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ் மட்டும் நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மேபி இன்டர்வியூக்கு தேவைப்படும். இன்டர்வியூல கேட்பாங்க, வாட் கைண்ட் ஆஃப் பேக்கப் யூ ஆர் யூசிங் இன் யுவர் என்விரான்மெண்ட், என்ன மாதிரி பேக்கப் யூஸ் பண்றீங்க கேட்பாங்க. அண்ட் ஆர் யூ ஹேண்ட்லிங் த பேக்கப்னு கேட்பாங்க. நம்ம சொல்லலாம், தேர் இஸ் a separate team for backup and we are using Veeam backup. ஸோ என்னென்ன பேக்கப்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்றேன், அதை நோட் பண்ணிச்சுக்கோங்க. இந்த பேக்கப் சர்வர்ல எய்தர் Veeam backup, Veeam backup காமனா யூஸ் பண்றாங்க. அப்புறம் Commvault backup, அப்புறம் Veritas net backup, இப்ப சில கம்பெனி வந்து கோயிசிட்டி அப்படின்னு ஒரு பேக்கப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்சம் வளர்ந்துகிட்டு இருக்கு. போன கம்பெனில நான் ஒர்க் பண்றப்ப Veeam backup யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனில, இப்போ ஒர்க் பண்ற கம்பெனில Commvault backup யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் த என்விரான்மெண்ட் பொறுத்து இருக்கும். சொல்லுங்க. எங்க என்விரான்மெண்ட்ல டிபிஎம்னு ஒரு பேக்கப், டிபிஎம் ஓல்ட் இருக்குல, டி ஃபார் டெல்லி, டிபிஎம் பேக்கப் யூஸ் பண்றாங்க. டிபிஎம் நான் கேள்விப்பட்டது இல்ல, மேபி இருக்கு. அது ஓல்ட் டெக்னாலஜி ஆக்சுவலி. ஓகே, சோ அதுதான் ஒவ்வொரு கம்பெனிக்கும் இதுதான் யூஸ் பண்ணாலும் சொல்ல முடியாது. அவங்க வந்து என்ன பேக்கப்னாலும் யூஸ் பண்ணுவாங்க, எந்த பேக்கப்னாலும் அது வந்து இருக்கலாம். அப்புறம் வந்துட்டு கோயிசிட்டின்னு ஒரு பேக்கப் இருக்குது. இப்ப அர்ச்சனாவோட கம்பெனில இந்த பேக்கப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கோயிசிட்டி பேக்கப். ஐபிஎம் ஸ்டோரேஜ் பிளஸ் இருக்கு. அப்புறம் நிறைய இருக்கு, நக்கிவோ, வெம்பு, பிடிஆர் சூட், அந்த மாதிரி நிறைய பேக்கப் இருக்குது. நான் சும்மா ரொம்ப காமனான பேக்கப் மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மோஸ்ட்லி இந்த 4 தான் மெயினா நிறைய கம்பெனில யூஸ் பண்றாங்க. ஜி நித்யானந்த் ஜி, உங்க கம்பெனில என்ன பேக்கப் யூஸ் ஆகிட்டு இருக்கு? ஜி என்ன பேக்கப் யூஸ் பண்றீங்க? எங்களுக்கு வந்து இதுதான் சிமெண்டெக். சிமெண்டெக் பேக்கப்பா? ஆமா. சிமெண்டெக்ல பேக்கப் நேம் என்ன? சிமெண்டெக் பேக்கப் நேம் என்ன? Symantec backup, net security store, Symantec backup, backing the database logs, net security.
ஸோ ஸ்மான்டெக் பேக்கப்னே அவன் கொடுக்குறான்னு நினைக்கிறேன் இல்ல. ஸ்மான்டெக் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான வெல் நோன் ஆன்டிவைரஸ் கம்பெனி. ஸோ அவனே வந்து ஸ்மான்டெக் பேக்கப்னு கூட கொடுக்குறான். மேபி அது அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் பேக்கப் யூஸ் பண்ணுவாங்க. பட் மெயினா அந்த டூல் வந்து நெட் பேக்கப். நெட் பேக்கப்பா? நெட் பேக்கப் தான் இப்போ சிமெண்டெக் ஓடுது. வெரிட்டாஸும் சிமெண்டக்கும் இது ஆயிடுச்சு. வெரிட்டாஸ் நெட் பேக்கப். ஓ, நெட் பேக்கப்பும் சிமெண்டக்கும் மெர்ஜ் ஆயிடுச்சோ? மெர்ஜ் ஆயிடுச்சு. அதனால இப்ப மாத்திட்டாங்க. முன்னாடி வந்து பேக்கப் EXன்னு இருந்தது. இப்ப வந்து நெட் பேக்கப். ஓகே. பழைய ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா வெரிட்டாஸ் நெட் பேக்கப் தான். வெரிட்டாஸ் வெரிட்டாஸும் கோயசிட்டி தான். கோயசிட்டி கம்ப்ளீட்ஸ் அக்யூசிஷன் ஆஃப் வெரிட்டாஸ். கோயசிட்டி தான் வெரிட்டாஸ் வாங்கிருக்கேன்னு சொல்லி வந்திருக்குதுல. Symantec போட்டோனே now Veritas offers several backup tools with backup EXE and net backup being the most prominent போட்டுருக்காங்க. அப்படி வருதோ? ஓகே ஃபைன். ஆனா இதுல வந்து ஆர்டிகல் படி பார்த்தோம்னா வெரிட்டாஸ் தான் கோயசிட்டிங்கிற கம்பெனி தான் வாங்கியிருக்கான். கோயசிட்டி கம்ப்ளீட்டிங் தேர் வெரிட்டாஸ் அக்யூசிஷன். ஸோ இப்போ நான் சொல்லலாம் கோயசிட்டி பேக்கப் இவன் வந்து வெரிட்டாஸ் வாங்கியிருக்கான். பட் ஓகே, ஹவெவர் இட் இஸ், இதுதான் மெயினாக யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த பேக்கப்பை மேனேஜ் பண்ணுறவங்க பேர் பேக்கப் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த பேக்கப் சர்வரில் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கும். இதில் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் இந்த பேக்கப் சர்வரில் இன்ஸ்டால் ஆயிருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. அது வீம் பேக்கப்பாக இருக்கலாம், காம்போல்டாக இருக்கலாம், வெரிட்டாஸாக இருக்கலாம், கோயசிட்டியாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், இந்த சர்வரில் இன்ஸ்டால் ஆயிருக்கும். அண்ட் இந்த சர்வர் டைரக்ட்லி கனெக்டட் டு த ஸ்டோரேஜ். ஒரு ஸ்டோரேஜில் கனெக்ட் ஆயிருக்கும். இந்த சர்வர் வந்து ஒரு ஸ்டோரேஜில் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ எப்பெல்லாம் பேக்கப் ஜாப் வந்து ரன் ஆகுதோ ஸோ பேக்கப் ஜாப் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகும். மோஸ்ட்லி அது சாண்ட் ஸ்டோரேஜ் தான் இருக்கும். பட் ஐஸ்கசி ஸ்டோரேஜாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், பட் சாண்ட் ஸ்டோரேஜ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த பேக்கப் சர்வர்ல இருந்து பேக்கப் ஜாப்பை ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு பேர் பேக்கப் ஜாப் சொல்லுவோம். பேக்கப் ஜாப் ஸ்கெடியூல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அதை வந்து மானிட்டர் பண்ண முடியுமா? நம்ம இப்ப இந்த டைத்துல எடுத்துட்டு இருக்குன்னு சொல்லி எதுவும் நம்ம கண்ட்ரோல் இல்ல, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சஸ் ஃபுல்லா பேக்கப் சர்வர் தான், பேக்கப் டீம் தான் இருக்கும். நம்ம பண்ண மாதிரி இருக்காது. பேக்கப் டீம் தான் அந்த ஆக்சஸ் எல்லாமே அவங்ககிட்ட தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சர்வர் வந்து டவுன் ஆயிடுச்சு, அதை ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னா வந்து பேக்கப் டீம் தான் மெயில் பண்ணும். பேக்கப் டீம் மெயில் பண்ணி ஃபைனல் ரெக்கவரி பாயிண்ட் வந்து பேக்கப் தான். ஆமா, கடைசி ஆயுதம் பேக்கப் தான். இது ஒரு இன்டர்வியூல கூட கேட்டிருக்காங்க. நிறைய இதுக்கு வந்து இது பண்றீங்க, இதுவும் ஆகல, இது பண்றீங்க, அதுவும் ஆகல, கடைசி என்னதான் இது சொல்ற மாதிரி பில்டிங்ல வந்து ஏதாச்சும் நம்ம இது பண்ணோம்னா தண்ணி எடுத்து அனுப்பி எல்லாமே கடைசி இதை வந்து பேக்கப் தான். கடைசி பேக்கப் தான். பேக்கப் எடுக்கலாட்டி ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் மிஷன் கிரிட்டிக்கல் சர்வர்ஸ் எல்லாமே பேக்கப் வச்சிருப்பாங்க, இல்லாம இருக்காது. கண்டிப்பா பேக்கப் வச்சிருப்பாங்க. இது பெரிய பெரிய கம்பெனில பேக்கப்பும் தனி டீம் இருப்பாங்க. ரொம்ப சின்ன கம்பெனி, அந்த கம்பெனில ஒரு 100 பேருக்குள்ளதான் வேலை பார்க்குறாங்கன்னா அதே தான் நம்ம தான் எல்லாமே மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். விண்டோஸ் சர்வர் நம்ம மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும், பேக்கப் நம்ம மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும், அண்ட் VMware நம்ம மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப ரேர் கேஸ் தான். பட் நீங்க ஒரு MNC போயிட்டீங்க அப்படின்னா விண்டோஸ் சர்வர் தனியா ஒருத்தர் மேனேஜ் பண்ணுவான், VMware நம்ம மேனேஜ் பண்ணுவோம், பேக்கப் தனியா மேனேஜ் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பேக்கப் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா அந்த செஷன் ரொம்ப முக்கியம். இன்டர்வியூல கேட்கறாங்க. ஓகே, சரி, ஃபைன். ஸோ அந்த பேக்கப் ஜாப் வந்து இவங்க பேக்கப் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸ்கெடியூலிங் த பேக்கப் ஜாப். அவங்க வந்து பேக்கப் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவோம், அல்லது காம்பவுண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், அல்லது வீம் பேக்கப் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து பேக்கப் ஜாப் ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. அவங்க எப்படி ஸ்கெடியூல் பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின் இது ஒரு கிரிட்டிக்கல் விர்ச்சுவல் மிஷின், இதுல ஒரு கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த விர்ச்சுவல் மிஷினோட பேக்கப் வீக்லி சண்டே ரன் ஆகணும். இங்க வீக்லி சண்டே வந்து ஃபுல் பேக்கப் நடக்கணும். தென் மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே வந்துட்டு அந்த வீக் டேஸ்ல வந்து இன்கிரிமெண்டல் பேக்கப் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தான் டிஃபைன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, நம்மளோட vCenter அப்படியே இங்க அக்சஸ் பண்ண முடியாது. vCenterல அந்த பேக்கப் எனேபிள் பண்ணிட்டோம்னா அந்த vCenterல இருக்கிற ESXi விர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாமே இங்க தெரியும். அப்ப எந்த ESXல ரன் ஆகிற இந்த விர்ச்சுவல் மிஷினை நீங்க பண்ணணுமா
அந்த விர்ச்சுவல் மிஷின் ரைட் கிளிக் பண்ணி நம்ம பேக்கப் ஸ்கெடியூல் பண்ணலாம். டைமிங் எல்லாமே இந்த இடத்துல நீங்க பண்ணிக்கலாம். பேக்கப் சர்வர்ல டைமிங் எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எப்படி அந்த பேக்கப் ரன் ஆகுது அப்படின்னு நம்ம வந்தோம் அப்படின்னா, இந்த பேக்கப் சர்வர்ல நம்ம vCenter கிரெடென்ஷியல் கொடுத்துருப்போம். சரியா? நம்ம இந்த பேக்கப் சர்வர்ல vCenter கிரெடென்ஷியல் கொடுத்தது அப்புறமா கிரெடென்ஷியல் கொடுத்து அது எல்லாமே ஓகே ஆச்சுன்னா நம்ம vCenter இருந்து கம்யூனிகேட் ஆயிரும். ஓகே, அப்படி கம்யூனிகேட் ஆகுறப்ப நம்ம ESXi கிளஸ்டர், ESXi அது கீழே இருக்க விர்ச்சுவல் மிஷின் எல்லாமே நம்ம இங்க இருந்து இதுல இருந்தே பாத்துக்கலாம். லைக் அந்த vCenter ஃபுல்லா அப்படியே தெரியாது, இந்த கன்சோல்ல அது ஓரளவு தெரியும். அப்ப அந்த VM மட்டும் நீங்க ரைட் கிளிக் பண்ணி பேக்கப் எடுத்துக்கலாம். அப்படி நீங்க வந்து பேக்கப் ஸ்கெடியூல் பண்றீங்க அப்படின்னா, இப்ப கம்யூனிகேஷன் ரெண்டுக்கும் எஸ்டாப்ளிஷ் ஆல்ரெடி ஆயிருக்கும். ரெண்டுக்கு போய் கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். இப்ப ஒரு பேக்கப் ஜாப் வந்து சண்டே நைட் 10 மணிக்கு ரன் ஆகுது அப்படின்னா, சண்டே நைட் 10 மணிக்கு இந்த VM இருக்குது. இந்த VM வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே, இந்த ஸ்னாப்ஷாட் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன ஸ்னாப்ஷாட் எடுக்கும் யாராவது ஞாபகம் இருக்கா? நேற்று கிளாஸ் சொன்னேன், ஒரு ஸ்னாப்ஷாட் ரன் ஆகும் அப்படின்னு. ஒரு பேக்கப் அப்ளிகேஷன் ரன் ஆகிறப்ப ஒரு ஸ்னாப்ஷாட் ரன் ஆகும். என்ன ஸ்னாப்ஷாட்? QSEC. ஸோ QSEC அப்படி ஒரு ஸ்னாப்ஷாட் ரன் ஆகும். இந்த ஸ்னாப்ஷாட் ரன் ஆகிறதுக்கு இந்த விர்ச்சுவல் மிஷின்ல VM டூல் இன்ஸ்டால் ஆயிருக்கணும். VM டூல் இன்ஸ்டால் பண்ணா மட்டும்தான் இந்த ஸ்னாப்ஷாட் ரன் ஆகும். அண்ட் ஆல்சோ இந்த விர்ச்சுவல் மிஷின்ல இந்த பேக்கப் ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். சரியா? இந்த பர்டிகுலர் விர்ச்சுவல் மிஷின்ல இது விண்டோஸ் சர்வரா இருந்தாலும் சரி, லினக்ஸ் சர்வரா இருந்தாலும் சரி, பேக்கப் ஏஜென்ட் நம்ம சொல்லுவோம். ரெண்டு டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது. ஒன்னு ஏஜென்ட் கம்யூனிகேஷன், இன்னொன்னு ஏஜென்ட்லெஸ் கம்யூனிகேஷன். ஏஜென்ட்லெஸ் அப்படின்னா நீங்க அந்த சர்வர்ல அந்த பேக்கப் ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ண, பேக்கப் ஏஜென்ட்னா ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ம வந்து காம்பால்ட் பேக்கப் யூஸ் பண்றோம்னா அந்த காம்பால்ட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும் இந்த சர்வர்ல. அந்த எந்த சர்வர் பேக்கப் எடுங்களோ அதை இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணா அதுக்கு கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ இதுக்கு பேரு ஏஜென்ட் கம்யூனிகேஷன், பேக்கப் ஏஜென்ட் கம்யூனிகேஷன். ஏஜென்ட்லெஸ் அப்படின்னா இந்த சர்வரோட ஐபி ஆர் இந்த சர்வரோட ஹோஸ்ட் நேம் வந்து நீங்க பேக்கப்ல ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் வந்து கம்யூனிகேட் பண்ணும். ஓகே, ஸோ அது கம்யூனிகேட் ஆனோடனையும் ஒரு QSEC ஸ்னாப்ஷாட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். 10 மணினா 10 மணிக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுவே ரன் ஆகும். ரன் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஸ்னாப்ஷாட் மூலமா நம்ம டேட்டா வந்து இங்க காப்பி ஆகும். பேக்கப் சர்வருக்கு வந்து டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இது வந்து VMwareல ஏபிஐன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஏபிஐனா ஒரு இந்த சாஃப்ட்வேர் மாதிரி. அந்த ஏபிஐ மூலமா ட்ரிகர் ஆகும், ஸ்னாப்ஷாட் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறமா ஸ்னாப்ஷாட் மூலமா நம்மளோட டேட்டா வந்து இங்க இருந்து அந்த பேக்கப் சர்வருக்கு வந்து காப்பி ஆகும். சரியா? ஸோ ஒன்ஸ் எல்லா பேக்கப்பும் டேட்டா வந்து காப்பி ஆனதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்னாப்ஷாட் வந்து டெலீட் ஆயிரும். அதை ஸ்னாப்ஷாட் கன்சாலிடேஷன், ஸோ ஸ்னாப்ஷாட் கன்சாலிடேட் பண்ணும். ஆட்டோமேட்டிக்கா அதுவே பண்ணும். அதுவே பேக்கப் எடுக்கும், அதுவே ஸ்னாப்ஷாட் டெலீட் பண்ணி கன்சாலிடேட் பண்ணிடும். ஓகே, ஸோ இங்க சேவ் ஆகுற இடத்த வந்து பேக்கப் ரெபாசிட்டரின்னு சொல்லுவோம். பேக்கப் ரெபாசிட்டரி எந்த இடத்துல பேக்கப் ஸ்டோர் ஆகுதோ அந்த இடத்த பேக்கப் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டேம் எல்லாமே நீங்க பேக்கப் அப்ளிகேஷன் கான்ஃபிகர் பண்றப்ப வரும். பேக்கப் ரெபாசிட்டரி, ஸ்கெடியூல் பேக்கப், ஸ்கெடியூல் பேக்கப் ஜாப், அந்த மாதிரி எனக்கு வந்து இப்ப நம்ம கிட்ட அந்த செட்டப் இல்ல, நம்மளால பேக்கப் போட முடியல. அப்படி போட்டோம் அப்படின்னா நான் காமிக்கிறேன், ஏன்னா அது பெரிய செட்டப் தேவைப்படும். ஓகே, ஸோ அது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம், அந்த நம்மளோட ரிசோர்ஸ் வந்து பத்தாது அந்த பேக்கப் செட்டில் பண்றதுக்கு. அப்படி சப்போஸ் எதுவும் சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா பேக்கப் ப்ராக்டிக்கலாக, இப்போ நான் வந்து தியரிட்டிக்கலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், ப்ராக்டிக்கலாகவே காமிச்சிருவேன். ஒரு பேக்கப் ஜாப் எப்படி ரன் ஆகுது, எப்படி பேக்கப் பண்ணணும் ப்ராக்டிக்கலாக காமிச்சு. வில் ட்ரை அனதர் செஷன், ஏதாவது ஒரு செஷன் ட்ரை பண்ண முடியுதான் பார்ப்போம். இப்படி தியரிட்டிக்கலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பேக்கப் ரெபாசிட்டரியில் தான் போயிட்டு நம்மளோட டேட்டா எல்லாமே பேக்கப் ஆகும். இப்போ ஏதோ ஒன்று கரெக்ட் ஆயிடுச்சு, அந்த VM ரெக்கவர் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு மெயில் பண்ணணும். ஹாய் பேக்கப் டீம், ஒரு டிக்கெட் கிரியேட் பண்ணணும், மெயில் பண்ணணும். இந்த மாதிரி இந்த VM வந்து டவுன் ஆயிடுச்சு, இந்த VMோட டேட்டா லாஸ் ஆயிடுச்சு, எங்களுக்கு ரீஸ்டோர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மெயில் பண்ணுவோம். அவங்க மெயில் பண்றப்ப நம்ம வந்து எந்த டைம் பேக்கப் வேணும், சண்டே பேக்கப் வேணுமா இல்லை மண்டே பேக்கப் வேணுமா, எந்த பேக்கப் வேணும்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க பேக்கப் ரீஸ்டோர் பண்ணுவாங்க. பேக்கப் ரீஸ்டோர் பண்றது ரொம்ப ஈஸி கிடையாது, டைம் எடுத்துக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த டேட்டா சைஸ். அதே மாதிரி பேக்கப் எடுக்கிறப்பவே டைம் எடுத்துக்கும். அதோட டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 TB 2 TB இருக்குன்னா கண்டிப்பா நிறைய டைம் எடுத்துக்கும்.
அதே மாதிரி ரீஸ்டோர் பண்றப்ப நிறைய டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த இதெல்லாம் நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ இதுல ஏதாவது இந்த செட்டப்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. தென் லெட் மீ மூவ் டு அனதர். வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபுல் பேக்கப், இன்கிரிமெண்டல் பேக்கப் அண்ட் டிஃபரன்ஷியல் பேக்கப்னு என்ன சொல்லி பார்க்கலாம். இதுல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா? நம்ம நெக்ஸ்ட் போலாமா? ஓகே ஃபைன். ஓகே சரி ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் போறப்ப நான்